எனக்கு பாடலாசிரியர்கள் தான். நான் அடிப்படையில் அந்த தம்பிகளுக்கெல்லாம் தெரியும், ஒரு பாடல் எழுதுவதற்கு தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு நடிகனாக ஓரளவு இடம் பெற்றுவிட்ட பிறகு அந்த இடத்த நம்ம ஆக்கிரமிக்க கூடாதுன்னு நினைப்பேன். அந்த அற்புதமான தம்பி 2 பாடலாசிரியர்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், இந்த இதில் படத்தினுடைய மகேஷ் மேத்யூ, அவன் வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய பிள்ளையோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. 2 பசங்க 6 வயசுல இருந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதே போல இந்த படத்தில் டெபுவா ஆரம்பிக்கிறான் தம்பி எடிட்டர். டெஃபினட்டா மிகப்பெரிய ஒரு எடிட்டா வருவான். டே நைட்டா எவன் உழைக்கிறானோ பட்டுப்பா அலுவலகத்துக்கு குளிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி அந்த உதவி இயக்குநராக இருந்த மணியாக இருக்கட்டும், நந்தாவா இருக்கட்டும், நதியாவாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், சமரசுந்தரமாக இருக்கட்டும், முகாமுதான இருக்கட்டும், ஸோ எல்லாருமே தம்பி கூப்பிட்ட சூழலுக்கு வந்தாங்க. அதுல மணியும் நந்தா 2 உதவி இயக்குநர்கள் எங்கள் ஊருக்காக கிடையாது, இரவு பகலாக கிடந்து என் பிள்ளைக்கு ரைட்டர் லெப்டாக இருந்து என் பிள்ளை அவர்கள் பத்தவங்க பார்த்துக் கொண்டார்கள். எக்ஸ்பிரஸிங் நான் சொல்றது அப்படிதான். பர்புகாசியாவை போட்டு கசிக்கிட்டு இருக்கா. அதே சிஜி கொடுத்து பட்ஜெட் எல்லாம் பார்க்காம என் அருமை தம்பி ஸ்ரீநாத் அவர்கள் தயாரிப்பாளருக்கு கற்றுக்கிட்டவர். அவர் என்னால கருங்கல் பிரயோகப்பட்டிருந்தா தப்பா நினைச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல படைப்புகள் நீங்க வந்திருக்கீங்கப்பா. இந்த படத்துல எனக்கு அந்த டெக்னிக்கல் அந்த ரேஞ்சுக்கு சிடி சட்டம் கிட்டத்தட்ட 237 சட்ட சட்டை நான் மறந்துட்டப்பா. ஒரு குறுகிய காலத்துல ஃபாஸ்டா கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்ட பொழுது அதற்கு ஒத்துழைப்பு நடிக்க உங்க அத்தனை பேருக்கு நன்றிப்பா. ஸோ திரும்பவும் சொல்றேன், சராசரியா பிஜி முத்தையா என்கிற கலைஞன், நான் சுகுமாருடைய அண்ணன் ஜீவன், உச்சபட்ச கேமராமேன், கொஞ்சம் வழி பிறந்து இயக்கத்தில் போன காரணத்தினால் அதை போல அதற்கு பிறகு நான் ரொம்ப நாள் நேரம் 2-3 சீட்ல செட்ல பார்ப்பேன். பிஜி முத்தையோட ஒர்க்கு முகம் ஒண்ணுக்கு எப்ப போறான், எப்ப சாப்பிடுறான், கேமரா கருண் கவச கொண்டோலத்தோடு கொடுப்பதை புகைப்படுத்திருந்தான். முரட்டுத்தனமான உழைப்பாளி. அந்த பிள்ளைய பொறுப்பு கேட்டேன். வந்து இந்த படம் என்பது பிஜி முத்தையார் எப்படி நட்டிக்கு ஒரு தனித்துவமோ அதே போல எனக்கு நாங்க எங்கிட்ட பண்ணிக்கிட்டே இருப்போம். நான் ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியன் வருவாங்களா, அல்லது நல்ல ஒரு டெக்னீஷியன் இடையில தடம் புரண்ட பொழுதும் மறுபடியும் தடத்தில் ஏறினாரா. ஸோ பிஜி முத்தையாருக்கு அடுத்த கட்டம் வந்ததுல எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒரு எடிட்டர், அந்த அதே போல டான்ஸ் பெரிய அதெல்லாம் நான் இல்லை சாண்டி அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த படத்துல ஒரு கேமியா ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பியோட நலம் விரும்பி அந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வேற யாராவது விட்டுருமே என்னை மன்னிச்சுங்க, நிறைய மேடைகள் இருக்கும். அப்போ உங்களை நான் கொஞ்சம் ஒரு திரைப்படத்துல நடிச்சு அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பரா ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமா இருந்தா அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேற ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது, அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேர் ஆர்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து சிங்கார மேடையிலே சிங்க குட்டி போல வந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக்கடல் போல் அன்பு பசிபிக் பெருங்கடல் போல் பண்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படிதான் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை ஒரு திரைக்கதையை ட்ரீட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆயிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு அப்பனா இல்லாம மகனையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும் கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க படம் பார்க்கும்போது நான் சொல்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமா நீங்க விரும்புவீங்கன்ற பெருநம்பிக்கை. படத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் வச்ச ஃபைட் மாஸ்டருக்கு பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டர் வர ஆண்டு வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நானும் MS பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசுல பொருந்தக்கூடியவங்க.
ஸோ எங்களுக்குள்ள வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பைங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்கள் நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் இப்படி இருக்கும்போது அதை கதையை வசன திரைக்கதையில் வந்து உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைவர் தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிலிட்டி ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் இருக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இன்டர்வியூ கேட்கறவங்க எல்லாம் அந்த மாதிரி இருக்கே இந்த மாதிரி இருக்கே இப்படி இருக்கே அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று இருக்கு. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமா இருந்தா எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவெளி வேணும். அந்த மனவெளிமை சுத்தமா இல்லாம அந்த சேர்ல முழுசா உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்றாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரம் இருந்தாலும் அப்படி ஃபயரா, இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல உமன் கேரக்டர் ஆர்டிஸ்ட்ல பேர் சொல்றதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்கறது இல்லை. ஆனா கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியா பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட், நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரீதா, இப்போ எல்லாருக்கும் என்னுடைய சாதா சுந்தரேசன், அவர் சாரஸ் பேர் சொல்லனா கோச்சுக்கிறவர் ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தை பற்றி வெற்றி வாழ் நிறைய பேசணும். நிறைய கேள்விகள் வந்து இந்த படத்துல ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியே போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு இந்த தேட்டரில் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். ரவி சார், உங்களுக்கு மீண்டும் நன்றி. உமா, நீ என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு என்றது நான் கருதுகிறேன். அதை வந்து தமிழ்நாடு 10ஆம் தேதிக்கு மேல சொல்லும். என்னோட வாழ்த்துக்கள் தம்பி, நன்றி, வணக்கம். கேட்க சொல்லி கேள்வி கீழ இருந்து வந்துருக்கு. சொல்லுங்க. படத்துல பொதுவா உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப யதார்த்தமா எளிமையா யாரோ ஒருத்தரை பாக்குறது போல இருக்கும். இந்த TN 2026 தங்க நட்சத்திரம் இந்த திரைப்படத்துல உங்க கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில எந்த அரசியல்வாதியை பாக்குற மாதிரி இருக்கும்னு கேக்குறாங்க. எல்லா அரசியல்வாதியும் கலந்துருப்பாங்க. மிக்சர் தான் அது. ஒரு பர்டிகுலரா வச்சோம்னா என்டர்டெயின்மெண்ட். மிக்சர்னா நீங்க என்ன கேக்கு கலந்த கலவை மிக்சர்னா வேற எங்கேயும் போயிடாதப்பா. இன்னைய பதார்த்த பேரே சொல்ல விட மாட்டேங்க. தொண்டர்கள் இன்னொரு கேள்வி கேட்கிறாங்க. கேளுங்க. 2026 எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தொண்டர்கள். நல்லா இருக்கும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும், நல்லா இருக்கும். அரசியல் ரீதியா கேட்கிறாங்க. அரசியல் ரீதியா தான் சொல்றேன், நல்லா இருக்கும். கெட்டதே கிடையாது. நாமெல்லாம் பேர் வச்சுட்டா தானே கெட்டதுன்னு. என்னன்னா எல்லாமே நல்லதான தம்பி. 2026 மிகவும் வளமா நலமா இருக்கும். முழு அரசியல்வாதியா மாறி இருக்கிறவங்களை பாக்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். நன்றி.